இவையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல். அன்பு உறவுகளே, பொன்முடியை துரத்து என்று துரத்துகிறது நீதிமன்றம். ஆனாலும் எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைக்காதா, அந்த ஓட்டையின் வழியாக தப்பித்து விட மாட்டோமா என்று பொன்முடி அவர்கள் எல்லா இடங்களிலும் நுழைந்து கொண்டே இருக்கிறார், அவருடைய வக்கீல் மூலயமாக. இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. எங்களுடைய இந்த வழக்கை வேகமா அவசரமா எங்க வழக்கை விசாரிச்சு கொஞ்சம் தீர்ப்பு சொல்லிடுங்க ஐயா. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் 22ஆம் தேதிக்குள்ள நீங்க மேல்முறையீடு செய்து நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு நீ உன்னுடைய வீட்டிலேயே இருந்துக்க. அப்படி இல்லைன்னா 22ஆம் தேதிக்குள்ள நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜெயிலுக்கு உள்ள போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது எங்க வழக்க வேகமா விசாரிச்சு நாங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு போய் திமுகவுடைய வழக்கறிஞர் வில்சன், இந்த இளங்கோ, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க மூலயமா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அவசர வழக்கை உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வழக்கு இங்க நிலுவையில் இருக்குது. நீங்க கொண்டாந்து கொடுத்த உடனே இந்த வழக்கை சர்ச் பண்ணி எனக்கு தீர்ப்பு சொல்றது என் வேலை இல்லை. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு, அதையெல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு உங்க வழக்கும் சீனியார்ட்டில வரும். நீங்க கொடுக்க வேண்டிய வழக்கை உச்ச நீதிமன்றத்துல கொடுங்க. அது சீனியார்ட்டில என்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருமோ கண்டிப்பா அன்னைக்கு உங்களை கூப்பிடுவோம். நீங்க ஆஜராகிறதா இருந்தா ஆஜராகலாம். அப்படி இல்லை என்றால் 3 ஆண்டுகள் போய் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு தலா 50 லட்சம் அபராதத்தை கட்டிட்டு வீட்டுக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதியரசு சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி தமிழ்நாட்டில் திமுகவின் அமைச்சர்களை மேலும் பீதியடைய செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் கைவிரித்து விட்ட நிலையில அடுத்து பொன்முடி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம 22ஆம் தேதிக்குள்ள பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாராகலான்ட்டு பொன்முடி அவர்கள் முடிவே செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அட்வொகேட்டு அண்ணே, நீங்க அர்ஜென்ட் படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் 22ஆம் தேதிக்கு இன்னும் டைம் இருக்கு, ஏன்னா இன்னும் 1ஆம் தேதியே வரல. அந்த 22ஆம் தேதிக்குள்ள எப்படின்னா நான் போயிட்டு உங்களை வெளியே கொண்டாடுறதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அந்த வழியின் மூலமாக கண்டிப்பா நான் உங்களை சிறைக்கு உள்ள போறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியோட வக்கீல்கள் பொன்முடிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை நம்பிக்கை அவங்க கொடுத்தாலும் நீங்க கோடிக்கணக்கான ரூபாயை ஊழல் பண்ணிருக்கீங்க. வெறும் 1,70 லட்சம் மட்டும்தான் வருமானத்திற்கு அதிகமாக நீங்கள் சொத்து சேர்த்ததாக அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மையா? நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட கணக்குகளின் அடிப்படையில் அது உண்மை என்று நீதியரசர் கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீதிமன்றமே போகாமல் நீங்கள் குறுக்கு வழியில் கொள்ளையடித்த எத்தனை கோடிகள் இப்ப சமூக வலைதளத்துல பரவலாக வைரலாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அந்த கல்குவாரி அதிபர் செல்வம், அவருடைய பேட்டி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு மனிதர் மட்டும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 25 லட்சம் லஞ்சம் கொடுத்தாரா பாருங்க. அந்த கல்குவாரி அதிபர் ஒருவர் மட்டும் பொன்முடிக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கார் பாருங்க. அப்ப இது போன்று எத்தனை கல்குவாரி அதிபர்களிடம் எத்தனை கோடிகளை இவர்கள் பறித்திருப்பார்கள் பாருங்க. 4 கல்குவாரி அதிபர்கள்ட்ட வாங்கினாலே அது 1 கோடி ஆகி போச்சு. ஏன்னா இவர் சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கல்குவாரிகள் இருக்கிறது, இவர்கள் கல்குவாரிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்ற பேர்ல எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகளை இவர்கள் முழுங்கியிருப்பார்கள் பாருங்க. இப்படி மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கே நீங்கள் அநீதியை இழைத்துக் கொண்டிருந்தால் எத்தனை நாட்களுக்கு உங்களுடைய அதிகாரம் தப்பும் என்பதை ஒரு நாளைக்கு நீங்க யோசிக்க கூடாதா? அதுக்குத்தான் இந்த நீதிமன்ற தண்டனை. 3 ஆண்டுகள் நீங்க நீதிமன்றத்துக்குள்ள இந்த தண்டனையை அனுபவிச்சு வெளியே வந்தீங்கன்னா நீங்க அப்பவும் புனிதர் ஆகவே முடியாது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நிகர் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான். அதனால பொன்முடியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக பொன்முடி அவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் பகிரங்கமாக மீடியாவுல உட்கார்ந்துக்கிட்டு வெளிக்கொண்டு வர தயாராயிட்டாங்க. பொன்முடியால் ஏமாந்த மக்கள் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி நூறுக்கணக்கான கோடியை அங்கு பொதுமக்களிடம் ஆட்டைய போட்டாரோ அதே வேலையை தான் பொன்முடி அவர்களும் செய்திருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு அரசின் கீழையும் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அந்த முதல்வருக்கு வாய்ப்பது அரிது. அப்படி ஒரு விசுவாசிகள் இந்த திமுகவின் அடிவருடிகள். அன்புமணி ராமதாஸ், சீமான், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அநீதிகளை, இந்த பேரிடர் அநீதிகளை இவர்கள் மக்களோடு மக்களாக போய் நின்று தேவை என்னவாக இருக்கிறது என்று மக்களிடம் புரிந்து கொண்டு அதற்கு தக்க அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் பல இடங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம், அன்பு